உட்காரும். ஆண்டவர் மகிமை உண்டாவதாக. ஒரு வசனத்தை வாசிப்போம். ஏசாயா 51:2 வசனத்தை வாசியுங்க. உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவன் ஒருவனாயிருக்கையில் நான் அவனை அழைத்து அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். ஆண்டவராகிய தேவன் பெரியவர். இந்த இடத்துல ஏசாயாவின் மூலமாக ஆண்டவராகிய தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன ஒரு வார்த்தை தான் இந்த வார்த்தை. தேவன் ஏசாயாவின் மூலமாக பேசின ஒரு வார்த்தை. இந்த வார்த்தை என்ன? உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும். இஸ்ரவேலருக்கும் ஆபிரகாம் தான் தகப்பன் என்று சொல்லப்பட்டது. இன்றைக்கும் அதைத்தான் சொல்வார், எங்களுடைய தகப்பன் ஆபிரகாம். நீங்கள் இஸ்ரேல் தேசத்தில் பாருங்கள், எங்கள் தகப்பன் ஆபிரகாம். முஸ்லிம்களும் அதைத்தான் சொல்வார்கள், எங்களுடைய தகப்பன் இப்ராஹிம் அவர் என்று சொல்லுவார். ரெண்டு பேருக்கும் தகப்பன் தான். இந்த இடத்துல தெரிந்து கொள்ளப்பட்ட மக்கள், கர்த்தருடைய கற்பனைகளை பெற்ற மக்கள் இந்த இஸ்ரவேல் சந்ததி. கற்பனை பெறாத சந்ததி இஸ்மவேல் சந்ததி. இது வாக்குத்தத்தத்தின் சந்ததி, அது வாக்குத்தத்தம் இல்லாத சந்ததி. ரெண்டையும் ஆழமாக புரிந்து கொள்ள. ரெண்டு பேரும் இன்றைக்கு உலகத்தில் இருக்கிறார்கள். இன்றைக்கும் ஆண்டுடைய செயல் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மேல் நம்மை விட அதிகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவின் மூலமாக பல காரியங்கள் நம்மளுக்கு செயல்படுகிறது கிருபையினால். அவள் மேல் அநேக தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டியது இருக்கிறபடினாலே விசேஷித்த செயல் அங்கு நடைபெற்று கொண்டிருக்கிறது, இன்னும் நடைபெறும். இந்த இடத்துல ஆபிரகாமுடைய பிள்ளைகள் என்று யாரை சொல்கிறார் தெரியுமா? நாம் தான். விசுவாச மார்க்கத்தார் யாவரும் ஆபிரகாமுடைய சந்ததி. இந்த ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். இது தேவனுடைய சித்தம். ஆண்டவர் சொல்ற இந்த வார்த்தை அழகா சொல்றாரு. இதுக்கு முன்ன ஒரு கண்டிஷன் நீங்க வாசிக்கணும். 1ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. முதல் இது மாத்திரம், நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிற நீங்கள். போதும். நீதியை பின்பற்றி கர்த்தரை தேடுகிறவர்கள். இந்த ரெண்டும் தான் ஆபிரகாமுடைய சந்ததி. ஆபிரகாமுடைய சந்ததி ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமானால் நீதியை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். இது தனிநபருடைய காரியம். ஒவ்வொரு தனிநபரும் நீதியை பின்பற்ற வேண்டும், கர்த்தரை தேட வேண்டும். இவருடைய பெயர் ஆபிரகாமுடைய சந்ததி. இவர்களுக்கு ஆண்டவர் சொல்கிறார், உங்கள் தகப்பனாகிய ஆபிரகாமையும் உங்களை பெற்ற சாராளையும் நோக்கி பாருங்கள். அவளை கொஞ்சம் ஆராய்ந்து பாருங்கள். இவன் சொல்லும் போது ஆபிரகாம் உலகத்துல இல்ல, சாராள் உலகத்துல இல்ல. ஆனா அவனுடைய சரித்திரம் இருந்தது, வார்த்தை வழியாக இருந்தது, எழுத்து வழியாக இருந்தது. அவருடைய வாழ்க்கை என்ன செய்யுங்க? நோக்கி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். அவன் ஒருவனா இருக்கையில் நான் அவனை அழைத்தேன். இதான் முக்கியம். தேவன் அழைக்காம அவர் ஆசித்தது மாதிரி ஒன்றும் தெரியல எனக்கு. தேவன் எவளை அழைத்தாரோ, புதிய ஏற்பாடுல அப்படிதான், எவளை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கி இருக்கிறார். எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்துகிறார் என்று ரோமர் 8ஆம் அதிகாரம் 30வது வசனத்திலே சொல்லப்பட்டது. அழைப்பு மிக மிக முக்கியம். அழைத்தவர்களை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறவர். எந்த ரூபத்திலும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவர். இன்றைக்கு உன்னையும் என்னையும் அழைத்தபடினால்தான் கர்த்தரை தேடும் இதயத்தை கர்த்தர் கொடுத்தார். ஆசீர்வாதங்கள் என்று அநேகத்தை சொல்வார்கள். ஆசீர்வாதம் எது தெரியுமா? கர்த்தரை தேடுகிற இதயத்தை உன் இதயத்தில் போட்டாரே, அதான் பிரதான ஆசீர்வாதம். அதன் மூலமாக வருகிறதான் சகல ஆசீர்வாதங்களும்.
இது மகா பெரிய ஆசீர்வாதம். நீங்க நினைக்கிறீங்க காரு, பங்களா, கட்டடம், ஃபேனு, ஏசி, ஏதோ பந்தால நடக்கிறது, அதெல்லாம் ஒரு ஆசீர்வாதம். எல்லாத்துக்கும் மேலாக அதை கொடுக்கிற தேவனை உங்கள் இதயத்தில் வைத்தாரு. எவ்வளவு பேருக்கு வைக்கவில்லை. அது பெரிய ஆசீர்வாதம். அதுக்காக அதை ஸ்தோத்தரிக்க வேண்டும், அவரை மகிமைப்படுத்த வேண்டும். இவனை அழைத்தார். அழைத்து சும்மா விடல, அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதிக்கிறார். நம்ம எல்லாருக்கும் ஆசீர்வாதம் தான். அறிந்தோ அறியாமலோ தெரிந்தோ தெரியாமலோ தேவனிடத்தில் நாம் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களும் எதற்காக தெரியுமா? ஏதோ ரீதியில ஆசீர்வாதத்துக்காக. ஒரு சுகமாக வேண்டும் என்று எதுக்கு ஜெபம் பண்றோம்? ஆசீர்வாதத்துக்காக. பொருளாதாரத்தை வளர்த்த வேண்டும் என்று எதுக்கு ஜெபம் பண்றோம்? ஆசீர்வாக்க வேண்டும். காக்க வேண்டும் என்று கேட்கிறோம், எதற்காக? ஆசீர்வாதத்துக்காக. காக்காம இருந்தா என்ன ஆகும்? ஆசீர்வாதம் குறைஞ்சு போகும். எல்லாமே பேசிக். நம்முடைய பிரேயர், ஜெபம் ஆசீர்வாதத்தை எதிர்பார்த்துதான். இவர் சொல்லுகிறார், அவனை ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினேன். கர்த்தர் அழைக்கிறது மாத்திரமல்ல, ஆசீர்வதிக்கிறவர், பெருக பண்ணுகிறவர். ஒரு ஆசீர்வாதத்தை பற்றி புலம்பல்ல நான் சொன்னோம், அழகா சொன்னோம். கர்த்தர் கட்டளையிடாத இருக்க காரியம் சம்பவிக்கும். என்ன வசனம் அது? 3ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம். புலம்பல் 3:37 என்ன சொல்லுகிறது? ஆண்டவர் கட்டளையிடாதிருக்க காரியம் சம்பவிக்கும் என்று சொல்கிறவன் யார்? போதும். சொல்லுகிறவன் யார்? யாரால சொல்ல முடியும்? இதை நாம் பெற்றுக்கொண்டேன்னு சொல்றவன் யார்? அவர் கட்டளையிடுகிறார். விசுவாசிகளுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை இது. புலம்பல் எரேமியா மூலம் இஸ்ரவேல் ஜனங்களுக்காக புலம்பி சொல்லப்பட்டது. கர்த்தர் கட்டளையிடாதிருக்க ஒன்றும் வாய்க்காது. கட்டளையிட்டது நாம் பெற்றுக்கொண்டு அத்தனையும் கர்த்தர் இரக்கமாக கட்டளையிட்டது. போன வியாழக்கிழமை புதன்கிழமைன்னு நினைக்கிறேன், எனக்கு 2 நாள் கரண்ட் போயிட்டு. அதாவது 3 பேஸ் லைன். அந்த 3 பேஸ்லையும் அது ஏதோ சர்க்யூட் மாறி 3 பேஸும் சேர்ந்து நியூட்ரல் ஆகி, அந்த நியூட்ரல் ஆகினபடினால டோட்டல் கரண்ட் இங்கே வந்து எல்லாம் புகஞ்சு போச்சு. நல்ல காலம் கர்த்தருடைய கிருபையினால எல்லாம் போகல, 1-2 பல்பு எல்லாம் போயிட்டு. இப்படி உன்னை கூப்பிட்டா வருவான், அவனுக்கு அன்னைக்கு முடியல. 2 நாள் கஷ்டப்பட்டோம். ஆண்டவர் அதை எனக்கு ஒரு அவருடைய உண்மையை வெளிப்படுத்துவதற்காக சகலமும் நன்மைக்கு ஏதாவது. இல்லைன்னா அடுத்த நிமிஷம் ஓடி வருவான். ராத்திரி 10 மணிக்கு கூப்பிட்டாலும் வருவான். ஆனா அன்னைக்கு வந்தான் இல்லை, அடுத்த நாளும் வந்தான் இல்லை. இங்க போய் அந்த பழக்க தோஷத்துல அந்த டேப் அல்லது என்னது அந்த பைப்பை திறக்க போனேன், கை கழுவுறேன், தண்ணி வரல. அந்த நேரத்தில் கர்த்தர் இடைப்பட்டார். இடைப்படும் போது ஒரு சத்தியத்தை பேசினார். இப்ப டேப்பை திறந்தா எப்பவும் என்ன வரும்? தண்ணி தான் பார்த்தேன். அடுத்தது கொஞ்சம் அதை பார்த்துட்டு அப்படி இருக்கும்போது இங்க பெட்ல வந்தேன். எனக்கு ரொம்ப முக்கியம் இந்த காற்று. நம்ம பழகிட்டோம் அப்படி. அது இல்லாம அது ஒரு பெரிய பெம்மிஸ்ட் ஆகி போச்சு. எல்லாம் பண்ணி கக்கூஸ்ல போனா கடும் நாற்றம். கிச்சன் போனா அங்க சின்ன பின்னான்னு கிடக்கு. பாத்திரங்களை பார்த்தா சாப்பிட்ட கோலத்துல அங்க கிடக்குது. எல்லாம் தவிடுபடியாகி கிடக்காக மொத்தத்துல பார்த்து அப்பாண்டு சொன்னார். மொத்தத்துல இந்த குழப்பத்துக்கெல்லாம் காரணம் என்ன? கரண்ட் வராது. உண்மைதானே? எல்லாம் குழம்பி போச்சு, எல்லாமே குழம்பி போச்சு. அப்பதான் ஆண்டவர் என்னோட பேசினார். ஒரு கரண்ட், ஒரு எலக்ட்ரிசிட்டி, அந்த பவர், அது போஸ்ட்ல இருந்து கட் ஆகின உடனே என்னெல்லாம் குழம்புது, எங்கெல்லாம் குழம்புது. உனக்கு சுகம் போகுது, உனக்கு ஆசுவாசம் போகுது, உனக்கு தண்ணி போகுது, ஷவர் போகுது, உனக்கு பெட்ல உன்னால சோமா தூங்க முடியல, கொசு வந்து கடிக்குது, வராத பூச்சி எல்லாம் வந்து ஏறுது,
இதை போல நிறைய காரியங்கள் அதை அனுபவிச்சவங்களும் அதுல இருக்கவங்களும் தெரியும். எல்லாமே ஸ்டாப் ஆகும். இதே போலதான் ஒரு விசுவாசிக்கு தேவன் அனுக்கிரகம் பண்ணாவிட்டால் பூமியில எல்லாம் குழம்பிடும். வாழ்க்கை குழம்பும், மனம் குழம்பும், ரூட்டு குழம்பும், எல்லாம் குழம்பும். வாழ்க்கையில சில மனிதன் போல கெட்டு போவான். அப்பதான் ஆண்டவர் அவ்வளவு எனக்கு அழகா படிச்சு தந்தார். அதுக்கப்புறம் போய் இந்த ஜோமன், ஆண்டவரு கரண்ட் போனாலும் பரவாயில்ல, உங்களுடைய கிருபை மாத்திரம் வேணும். கிருபை இருந்தா கிங்ஸ்லி சீக்கிரமா வருவான். கிங்ஸ்லிலாம் லைன்மேன் சீக்கிரமா வருவான்னு கத்தரை துதிச்சேன். உடனே போன் அலறிச்சு ஒரு 10 நிமிஷத்துக்குள்ள. அவன் சொன்னா, நான் பாஸ் இப்போ வந்துட்டு இருக்கேன், நீங்க இருக்கீங்களான்னு கேட்டேன். இப்போ வந்துருப்பான்னு. இவ்வளவும் கற்றுத்தருவதற்காக, இவ்வளவு நேரமும் அவர் பேசுவதற்காக, என்னால் அன்றி ஒன்று உங்களால் செய்ய முடியாது என்பதை காட்டுவதற்காக கரண்டை கட் பண்ணி எல்லாவற்றையும் காட்டி தந்து வாழ்க்கையின் ரகசியத்தை சொல்லி தந்த பிறகு கிங்ஸ்லி ஓடி வரான். வந்து படப்படா எல்லாத்தையும் செய்தான். ராத்திரி 7 மணிக்கு எர்த்த டைரக்டா கொடுத்தான், லேண்டு கொடுத்தான். கொஞ்சம் நேரம் பார்த்துச்சு, எனக்குள்ள தேவையெல்லாம் வந்து. ஆனால் காலைல 6 மணிக்கு வந்துட்டான். வந்து கிளியர் பண்ணா இப்போ ஆல் ரைட். இப்போ கரண்ட் இல்லைன்னா டேப்ல தண்ணி வராது, ஷவர்ல தண்ணி வராது, பெட்ல காற்று வராது, பாத்திரம் எல்லாம் அழுக்கா கிடக்கும். இது அர்த்தம் புரியுது அவங்களுக்கு? வாஷிங் மிஷின்ல துணி துவைக்க முடியாது, அயர்ன் பண்ண முடியாது, டோட்டல் ஸ்பாயில். அந்த அனுபவங்கள், ஆசீர்வாதங்கள் தொலைகிறது. ஈவன் கரண்ட். இவ்வளவு பரலோக தேவனுடைய ஆசீர்வாதம் இல்லாவிட்டா பூமியில ஒன்று ஆகாது. ஆகவே நீங்க செய்ய வேண்டியது எப்போதும், பரலோக தேவனே உம்மை பார்க்கிறேன் அப்பா, நான் எல்லாம் பாடு. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். உம்மை பார்க்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன். அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் உங்கள் பிள்ளை அல்லோ, நானும் உங்கள் பிள்ளை அல்லோ. அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். அப்பா நான் உம்மை பார்க்கிறேன், அன்பே நான் உம்மை துதிக்கிறேன். சொல்ல போகிற இந்த மெசேஜ் மிக ஆழமானது. தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். அழைத்தார், ஆசீர்வதித்தார், அவனை பெருக பண்ணினார். இந்த மூன்றும் நடப்பதற்கு இவனுக்கு 3 காலங்களை தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. இதுதான் மெசேஜ். வசனம் ஆழமானது, அழகானது, ஆறுதலானது. 3 காலங்களை குறித்து நம்மளோடு பேசி இன்னைக்கு முடிக்க விரும்புகிறேன். ஒன்று, ஆபிரகாமுடைய சரித்திரம் உங்கள் எல்லாருக்கும் தெரியும். அது மிக தெளிவாக நீங்கள் புரிய வேண்டும். இந்த ஆபிரகாமை பற்றி புதிய ஏற்பாட்டில் மாத்திரம் 72 முறை சொல்லப்பட்டிருக்கிறது. புதிய ஏற்பாட்டில். இப்ப பழைய ஏற்பாட்டில் எத்தனை நாள் சொல்லியிருப்பான் ஆபிரகாமை பற்றி? ஏற்கனவே நான் அதான் பேசிட்டே இருக்கேன். இவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு 3 காலங்கள் அல்லது 3 காலங்களை அவன் தாண்டி செல்ல வேண்டியிருந்தது. அந்த 3 காலங்களை குறித்து இன்றைக்கு நீங்கள் புரிந்து கொண்டு செல்லுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். முதலாவது ஒன்றிய காலம் அழைப்பின் காலம். முதலாவது அழைப்பு, ஆபிரகாமுடைய அழைப்பு. 2வது ஒன்றிய காலம் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். 3வது
பெருகுகிற காலம். இதை விசுவாசிகளுக்கு எப்படி ஆக்கிக் கொள்வது என்பதை இன்றைக்கு நான் உங்களோடு பேச வருகிறேன். முதலாவது அழைப்பின் காலம் இல்லையா, இரண்டாவது ஆசீர்வதிக்கப்படுகிற காலம், மூன்றாவது பெருகுகிற காலம். இந்த மூன்றையும் ஆண்டவர் தான் செய்கிறார். உங்களுக்கு எனக்கு இது மூன்றையும் செய்வார். ஆபிரகாமுக்குள்ளே எல்லா ஆசீர்வாதமும் நமக்கு உண்டு. சில வசனங்களை வாசிங்க, வசனத்து மூலமா போறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ரோமர் 4ஆம் அதிகாரம் 23-24 வாசி. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்காக மாத்திரம். இங்கே அவன் அவன் சொல்வதெல்லாம் ஆபிரகாம். அவனுக்காக மாத்திரமல்ல, நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவே மரித்தோர் எழுப்பினவரும் விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே ஆபிரகாமுக்கு நீதியாக எது எண்ணப்பட்டதோ அதுவே விசுவாசிகளாகிய நமக்கும் எண்ணப்படும், எழுதப்படும், செய்யப்படும். அப்படியே கர்த்தர் வாய்க்கப்படும். ஆபிரகாம் என்ன செய்தாரோ அதை செய்வார். பாருங்க, இந்த வசனத்தை ஆழமா புரிஞ்சுங்க. எது நீதியாக எண்ணப்பட்டதுன்னு வீட்டில் வாசிங்க. லங்கத்தை ஸ்தோத்தரிப்போம். எது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது அது அவனுக்கு மாத்திரமல்ல, அவனோட சார்ந்த தேவனுடைய பிள்ளைகள் அத்தனை பேருக்கும் அது நீதியாக எண்ணப்படும். அப்ப அவனுக்கு ஆசீர்வாதம், நமக்கு மாற்றமில்லாத உண்மை, அப்படியே ஆமென்றும் ஆமென் என்றும் நடக்கக்கூடிய அதை விசுவாசி. இங்கே அழைப்பின் காலத்துல ஆதியாகமம் 12:1-2 வாசி. அழைப்பின் காலத்தை பற்றி பேசுற. முதலாவது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, உன் தேசத்தையும் உன் இனத்தையும் உன் தகப்பனுடைய வீட்டையும் விட்டு புறப்பட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசம். இதுவரைக்கும் தகப்பன் காண்பிச்சுட்டு இருந்தார், ஊர் காண்பித்துட்டு இருந்தது, உலகம் காண்பித்தது. தேவன் இவனை பெருக பண்ணினார் என்றால் ஒரு அழகான ஒரு சகோதரன் சொன்னார், ஆபிரகாம போல நம்ம இருக்க முடியுமா பாஸ்டர்? இருக்கவே வேண்டாம் ஐயா. இயேசு உனக்காக அதெல்லாம் செய்துட்டார். இயேசு விசுவாசித்தா ஆபிரகாமுடைய பிள்ளை ஆயிடுவார், எல்லா ஆசீர்வாதமும் உண்டா. ஆனா அவனுடைய சில காரியங்கள் கட்டாயம் நம்ம என்ன செய்யணும், இயேசு சொன்ன காரியத்தை செய்துதான் ஆகணும். இங்க அவன் என்ன செய்தான் பாருங்க. ஆண்டவர் அவன்கிட்ட சொன்னாரு, நீ உன் தேசத்தை முதலோடு. என்ன தேசம் அது? மெசொப்பொத்தேமியா தேசம். அது விக்கிரகங்கள் நிறைந்த தேசம். அதுல கர்த்தர் அவனை ஆசீர்வதிக்க மாட்டார். நீ விட வேண்டிய சில காரியங்களை விட்டால் ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் தங்கும், வரும், தானா வரும். நேற்றைக்கு என் மகனோடு ஏறத்தாழ 1.5 மணி நேரம், ராத்திரி 1:30 மணி வரைக்கும் பேசிட்டு இருந்தான். அவன் கேட்ட பல காரியங்களை கேட்டுட்டே இருந்தான். அவன் தூரத்தில் இருக்க என்னோட சேர்ந்து இருக்கிறது என் மூத்த மகன். அவனுக்கு நான் சொல்ல வேண்டிய என் கடமை. அதனால ரகசியங்களை சொல்லிட்டே இருந்தேன், வேத ரகசியங்களை ஆழமாக பேசிட்டே இருந்தேன். திரும்ப திரும்ப கேட்டுட்டே இருந்தான். எவ்வளவு இனிமையா இருக்கிறதுன்னு சொன்னான், எவ்வளவு ஆறுதலா இருக்கிறதுன்னு சொன்னான், எவ்வளவு இனிமையானவர்னு சொன்னான். அதனால தெளிவா சொல்லிக் கொடுத்தேன். என் பிள்ளைக்கு எல்லாம் சொல்லிக் கொடுக்க என் கடமை. அதே தான் உங்களுக்கு சொல்றேன், அந்த மாற்றம் இல்லாம சொல்றேன். அதனாலதான் டீப்பா சொல்லிட்டு இருக்கேன் வேத ரகசியங்களை. பாரு, முதலாவது என்ன சொல்றது, உன் தேசத்தை 3 காரியங்களை விடணும். அந்த வசனத்தில் வர்றது 3 காரியம். தேசத்தை விடு, மெசொப்பொத்தேமியா. ஏன் தேசத்தை விடணும்? ஏன் எகிப்தை விடணும்? இவன் மெசொப்பொத்தேமியா, இஸ்ரேல் ஜனங்கள் எகிப்து. ஏன் தெரியுமா? முக்கிய பங்கு எகிப்திலும் மக்கள் எல்லாருக்கும் மகா பெரிய கர்த்தருக்கு பிரியமில்லாத இடம் எதுல? இது விக்கிரகாராதனை. எகிப்து. மெசொப்பொத்தேமியா விக்கிரகங்கள் நிறைந்த இடம். இதற்குள்ளே கர்த்தர் வைத்து அதையும் நம்பிக்கொண்டிருக்க, அதையும் விடாமல் இருந்து இதையும் செய்வதற்கு கர்த்தர் வரமாட்டார். இதனால ஆசீர்வதிக்கப்படுகிறவனை
முதலாவது என்ன செய்யறாருன்னா, தேசத்தை அவன் விக்கிரகங்களால் அசுத்தங்களால் நிறைந்த இடத்தை விட்டு முதலாவது எழும்பணும். இளையகுமாரன் எதிலிருந்து எழும்பினான் தெரியுமா? அவன் ஆசிரியப்படுவதற்கு முன்பாக, தகப்பனுடைய முத்தத்தை பெறுவதற்கு முன்பாக, முத்திரை மோதத்திரை பெறுவதற்கு முன்பாக எதிலிருந்து எழும்பினா? இதுவரைக்கும் தெரியலையா? எழும்புனாயா? அவங்க சொல்லியிருக்காங்க, எழும்பி என் தகப்பனுடைய வீட்டுக்கு எதிலிருந்து எழும்புனா? பன்றி கூட்டத்தின் நடுவில் இருந்து. இந்த பன்றி கூட்டத்திலிருந்து எழும்பாமல் அவன் என்ன செய்ய முடியாது? ஆசீர்வாதங்களை பெற முடியாது. பன்றி கூட்டத்திலிருந்து முதலாவது எழும்ப வேண்டும். இங்கே ஆபிரகாமை ஆசீர்வதிப்பதற்கு முன்பாக தேவனுடைய திட்டம், அது பெரிய திட்டம் உண்டு ஆண்டவருக்கு. விட வேண்டியவர்கள் எல்லாம் விட்ட பிறகுதான் உனக்கு ஆசீர்வாதம் உண்டா. வேதத்தின் வசனத்தின்படி விட வேண்டும். நீ விரும்புற ஆசீர்வாதத்தை ஆனா தடுத்துட்டு இருக்கு. ஏன்னு கேட்ப. அதை நிறைய பேர் கேட்டாங்க. ஐயோ, எத்தனை பேர் கேட்டாங்க. அதை பெருசா பண்ணுவேன். ஐயா, நாம தேவனை பின்பற்றுவோம், எவ்வளவு கஷ்டம் பிரயாசம். ஒரு ஆளை ஒரு சோன்னு சொல்லி இவரு 12 மக்கள் 12 குடும்பத்தை சபைக்குள்ள இருந்து சேர்த்தார். அவருக்கு தான் சோதனை. ஆனா ஒண்ணும் இல்லாம எல்லா கள்ளத்தனம் தந்திரம் அவன் அவன் கூட்டத்துக்கு போறான். அவனுக்கு எல்லா ஆசீர்வாதமும் உண்டாது இந்த உலகத்துல. இப்ப நான் சொன்ன அதெல்லாம் ஆசீர்வாதம். இவனுக்கு சிட்சை உண்டாகுது. 12 பேரை கொண்டு வரான், ஜெபம் எல்லாம் பண்றான். இவனுக்கு சிட்சை. அவனை தான் சிட்சிப்பார். புரிஞ்சவங்க கர்த்தரை ஸ்தோத்திரி. எல்லாரும் புரியணும். இவனை தான் பைபிள் படி அவனை தான் சிட்சிப்பார். தான் நேசிக்கிற புத்திரனை கடிந்து கொண்டு சிட்சை இல்லாதவன் கர்த்தரால் நடத்தப்படலைன்னு அர்த்தம். அவனை விட்டுட்டார். நீ செய்துக்கப்பா, அதுக்கு முடிவு கடைசியில பார்த்துக்க. அதனால சோர்ந்து போவோம். நம்ம பல முறை சோர்ந்து போவோம். இல்லப்பா, நான் எவ்வளவு கரெக்டா இருக்கேன், உண்மையா இருக்கேன், நேர்மையா இருக்கேன், கர்த்தரனை இவ்வளவு தண்டிக்கிறாரு, இந்த மாதிரி கஷ்டத்துல போறேன்னு. ஐயா, கடும் புயல் வரணும், பெருங்காற்று வீசணும், அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆனா உன்னை காணாம, சிலரை காணாம இருக்கிறார் பாரு, திடீர்னு ஆளை காண போயிடுவான். உலகத்துல ஒண்ணு இல்லாம ஆயிடுவான். சுத்த சீர்வாயிருவான். ஆனா உனக்கு நாள்தோறும் உணவை அளித்து, உண்ண ஆகாரம், ஒழுக்க வஸ்திரம், தங்கு இடத்தை தந்து, சமாதானத்தை தந்து, மகிழ்ச்சியோடு கர்த்தர் இந்த பூமியில் நடத்தி கொண்டே போவார். எதையா உனக்கு வேணும்? இங்கே இந்த ஜாதியை முதலாவது தேசத்தை விடுன்னு சொன்னார். மெசொப்பொத்தேமியா விடுத்தான் ஆகணும். இன்னும் விக்கிரக ஆராதனைக்குள்ள கிளப்பியன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்கிற வராது. அதை விடணும். இரண்டாவது இனத்தை விடுன்னு சொன்னார். இனம்னு சொல்றது என்ன? பாவமுள்ள ஜாதி. பேதுரு பிரசவம் பண்றான், முதல் பிரசவம் பண்றான். அதுல ஒரு வார்த்தை என்ன தெரியுமா? மாறுபாடான இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை காத்துக்கொள்ளவே. அப்பதான் கர்த்தரை பின்பற்ற முடியும். மாறுபாடுள்ள சந்ததி இந்த உலகத்தில் அத்தனை சந்ததி, அதாவது ரட்சிக்கப்பட அத்தனை பேரும் மாறுபாடு உள்ளவன் தான். அவனை விட்டு நீ என்ன செய்யணும்? விலகணும். அது கஷ்டம் இல்லை, அவனோட சேர்ந்தாதான் கஷ்டம் நமக்கு. விலகிட்ட போ, நத்திங் ப்ராப்ளம். உன்னை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். விலகாம இருந்தா ஆசீர்வாதம் உண்டாகாது. ஆபிரகாமை ஆசீர்வதித்தா முதல்ல இதைத்தான் ஆண்டவர் செய்தார். அவனுக்குள்ள முதல்ல அவன் ஆசீர்வதிப்பு முன்பாக, பெருக பண்ணுவதற்கு முன்பாக இதைத்தான் செய்தார். தேசத்தை விட சொன்னாரு, இனத்தை விட சொன்னார். பாவமுள்ள சந்ததி புதிய ஏற்பாடு தான் சொல்லுது. நீங்கள் மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள், உங்களை மீட்டுக் கொள்ளுங்கள். அதோட சேர்ந்திருந்தா நீங்க மீட்கப்படல. மாறுபாடான சந்ததிக்குள்ள நீங்க வர முடியாது. மாறுபாடான சந்ததியை விட்டு விலகணும். நீ கர்த்தருடைய ஆசீர்வாதம் தான் நமக்கு உண்டு ஐயா, வேற எதுவும் இல்லை. நேற்றைக்கு இடத்துக்கு போனேன். அங்கே போய் பேசி கொண்டிருக்கும் போது ஒரு சகோதரன், அவன் நல்ல பையன், ஒரு என்ஜினியர், ரொம்ப சோகத்தில் இருந்தான். என்னப்பான்னு கேட்டேன். அண்ணா அங்கிள், எனக்கு ரொம்ப சோகம் ஆயிட்டு. நேற்றைக்கு என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் அவன் தூக்கு போட்டு செத்துட்டான்.
நெருங்கிய ரொம்ப நெருக்கம். நான் அவனும் அப்படி சதையா இருப்பான். அவனுக்கு ரொம்ப ஹோப்பா வச்சிருந்தேன். எப்படியாவது பண்ணான். அது குடும்பம் ஆச்சு. அந்த பொண்ணு ரொம்ப பணக்காரி, இவன் கொஞ்சம் ஏழை. 3 பிள்ளைகளும் ஆயிட்டாங்க. சரிப்பா, என்ன ஆச்சு சொல்லு. அதுக்கு பிறகு அவனை கொஞ்சம் டார்ச்சர் பண்ண ஆரம்பித்தாங்க. இங்கே தான் இருக்கணும்னு சொன்னாங்க. ஓகே, எல்லாம் ஓகே, எல்லாம் ஆச்சு. கடைசியில் என்ன ஆச்சு சொல்லு. அப்புறம் ஒரு மீன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. மீன் வாங்கிட்டு வரதுக்கு சொல்லி இவன் என்ன பண்ணிட்டான்னா, இவன் தெரிஞ்ச மீனை வாங்கிட்டு வந்தான். யாரு? இவன் தெரிஞ்ச மீன். சாத்தா எங்க நிக்கிறான்னு பாரு. நான் நைட்டு பேசணும்னு நினைச்சேன், இப்ப டச் பண்ணி விடு. மீன் வாங்கிட்டு வந்த சொன்னான். இவன் கொஞ்சம் 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 லேட்டான மீன், அதாவது கொஞ்சம் அழுகுன மீன். இது வந்ததான் அவனுக்கு மூஞ்சில தூக்கி இறைஞ்சிட்டாங்க. இறைஞ்சி நாயை பேயனெல்லாம் பேச ஆரம்பிச்சாங்க. சகிக்க முடியல. அப்போ மனைவியை கூப்பிட்டா, என்னோட நீ வான்னு. அவன் சொன்னா, உன் கூட வரதுனால நாயோட வரலான்னு சொல்லிட்டா. அவன் மனம் உடஞ்சிட்டான். பிள்ளைகளை எல்லாம் எடுத்து முத்தம் போட்டான். நேர போய் ஹேங் பண்ணிட்டான், செத்துட்டான். அவன் கிறிஸ்டினான்னு கேட்டேன். இல்லை, அவன் பக்கா அஞ்ஞானி. அவன் வீட்டுக்குள்ள நிறைய விக்கிரகங்கள் நிறைய இருக்கு. நான் கேட்டேன், அதெல்லாம் ஒன்றும் காப்பாத்தலையான்னு கேட்டேன். காப்பாத்தல. இப்போ எனக்கு மனசுக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. நான் சொன்னேன், ஐயா, இப்போ உனக்குள்ள வேதனை இது முற்றி போகுமானால் பிசாசு என்ன செய்வான்? அவனுக்கு ரூபத்துல கெடுப்பான். நீ இப்படிப்பட்ட சந்ததியை விட்டு என்ன செய்திருக்கணும்? விலகி இருக்கணும். அவன் அழிவுக்குரியவன், அவன் சாபத்துக்குரியவன், அவன் தேவன் இல்லாதவன், அவன் நீதியை செய்யாதவன், தேவனை அருவருக்கிறவன், பிசாசுக்குள்ளே கிடக்கிறான். பிசாசானவனுக்குள்ள கிடந்தால் கொல்லவும் கடைசியில தான் செய்வான். ரட்சிக்கப்பட்டது எத்தனை தடவை சொல்லியிருப்பாங்க? அருமனையில் இல்லாத கூட்டமா? எத்தனை காரியம் சொன்னா கேட்க மாட்டான். இயேசுநாதர் பிசாசின் சகல வல்லமையிலிருந்தும் விடுவிக்கும்படி வந்தார். இப்படி சாசு. அதனாலதான் ஆண்டவர் சொன்னார், தம்முடைய ஜனங்கள் ஆசுவமா இருக்கும்படி மாறுபாடான சந்ததியை விட்டு விலகி இருக்க வேண்டும். விக்கிரகாராதனை செய்யறது விலகி இருக்க வேண்டும். இந்த ஆபிரகாம் விலகுனா, ஏதாவது மாறி பேசினானா தேசத்தை விட்டு ஓடினா. அடுத்தது இனத்தை விட்டு மாறினா. அடுத்தது ஒரு பரிசுத்த ஜாதியை அவன் தெரிந்து கொண்டான். ஏசாயா 1:4 இருக்கு, பரிசுத்த ஜாதி தெரிந்து கொண்டான். அடுத்தது என்ன சொன்னான் தெரியுமா? ஆதியாகமம் 11:32 வாசித்து பார்த்தா உங்களுக்கு தெரியும். தேராவுடைய ஆயுசு நாட்கள் 200 வருஷம். தேராக 6 மரித்தார். தேராகு அதனுடைய அர்த்தமே தாமதம். 19:16 சொல்லப்பட்டிருக்க, தகப்பன் வீட்டையும் விட்டு வெளியேறினான். அப்படியே போயிட்டான். 3 இனத்தை அழைப்பின் காலத்துல கர்த்தர் மாற்றினார். ஒன்று தேசம், இனம், தகப்பன் வீடு. இந்த 3லிருந்தும் ஆண்டவர் அவனை மாற்றி தேவ சமூகத்தில் கொண்டு வந்தார். தேராவுடைய சரித்திரத்தை வாசித்து பார்த்தா அவன் தாமதம் பண்ணான். தாமதம் பண்ணக்கூடாது. புதிய ஏற்பாடுல ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு தாமதம் பண்ணக்கூடாது. சந்தேக மந்திரி கேட்டான் பிலிப்பை பார்த்து, இனி இதற்கு என்ன தடை? ஒரு தடை இல்லை. ஞான ஸ்நானம் எடுப்பதற்கு தடை பண்ணக்கூடாது. ஆசீர்வதிக்கப்படுவதற்கு ஞான ஸ்நானம் தடையாக இருக்கக்கூடாது. இந்த ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்றால் அவன் முதலாவது செய்தது, அழைப்பின் காலத்துல இது நடக்கும். விட வேண்டியதை விடணும். அடுத்தது இனத்தை விடணும், தேசத்தை விடணும், தகப்பன் வீட்டை விடணும். அது அர்த்தங்கள் நிறைய.
இதெல்லாம் விட்டு உள்ளதான் கரங்களை ஸ்தோத்தரிப்போம். நீங்க நினைப்பீங்கன்னே அந்த தப்பு வீட்டுல தானே இருக்கேன். ஆமையா, உன் அப்பா எல்லாம் ரட்சிக்கப்பட்டவர், மனம் திரும்பினவர், அவர் தேவனுக்கு சமூகத்துக்கு இருக்கிறவர். அந்த வீடல்ல. அதாவது ரட்சிக்கப்படாத மனம் திரும்பாத கூட்டத்துக்குள்ள மூழ்கி கிடப்பேன்னா ஒன்ன கொஞ்சம் விடுதலை ஆக்கணும். விடுதலை ஆக்கி கர்த்தருடைய சமூகத்தை கர்த்தருக்காக வாழ வைக்கணும். இதை செய்யும் போது அழைப்பின் காலம் அவனுக்கு முடிவருகிறது. இதை மூணையும் அவன் செய்தான். தேசத்தை விட்டான், இனத்தை விட்டான், தகப்பன் வீட விட்டான். இதுதான் அழைப்பு. ஆரம்ப அழைப்பு இப்படிதான் இருக்கும். எப்படி இருக்கும்? உலகத்திலிருந்து வேறுபடி ரட்சிக்கப்படு, மனம் திரும்பு, தேவனுடைய சமூகத்தில் வா, ஆராதனை செய். இதுதான் ஆரம்பம். மூழ்கி ஞானஸ்நானம் எடு, இது ஆரம்பம். இதை செய்வதை தவிர்த்தால் ஆண்டவரை பார்த்து ஆண்டவரே ஆசுவதி 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 சொன்னா நடக்க கெட்டு போகிறார்கள் மக்கள். நேற்றைய தினத்தை ஒரு குடும்பம் கெட்டு போய் கிடக்கிறது. எல்லா வசதிகளும் எல்லா காரியங்களும் கர்த்தர் பூமியில கொடுத்திருக்கிறார். இப்போது அப்படியே எல்லாம் கரைந்து 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 போகிறது. உபவாசத்துக்கு தடை இல்லை. 40 நாள் உபவாசம் பண்றான் வீட்டுக்குள்ள வந்திருந்து. அதற்கு 1 லட்சம் ரூபாய் வாங்குறான். எதுக்கு? காணிக்கையா இல்ல. அதுக்கு பிறகு மெட்ராஸ்ல இருந்து அழைக்கப்பட்டவன் வந்து ஜோம் பண்றான். அதுக்கு 1.5 லட்சம் ரூபாய் செலவாக்கி 50,000 ரூபாய் இதுக்கு பிளைட்டுக்கு செலவாக்குறாங்க, லாட்ஜி கொடுக்குறாங்க. எல்லாம் கடைசியில கேட்டு 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 கடைசி பார்த்தா நோக்க வேண்டியவரை அவர்கள் இதுவரைக்கும் நோக்கல. எல்லாரும் யார நோக்குறாங்க தெரியுமா? என்ன நோக்குறாங்க? எல்லாம் கரங்களை கை வைத்து பயந்துட்டே எல்லாரும். ஏன்னா நீங்க யாரும் பார்க்கலையா இப்ப? இந்த நோக்குதல் இல்ல. நான் யார சொல்லுவேனோ அவரை நோக்கு. நான் அவரை தான் நோக்குறேன். நீ வெக்கப்பட மாட்ட. என்ன நோக்குன? எனக்கு கீழ்ப்படி. ஊழியக்காரன் உள்ள மதி, ஊழியக்காரன் உள்ள எல்லா காரியத்தையும் செய். அவங்க கடமை. என்ன நோக்கி என்ன பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கெட்டு போவேன். நான் அப்படி கடை வைக்க மாட்டேன். அது வேற. நான் அழைக்கப்பட்டவன். உலகத்தில் உள்ள ஒரு சிலவர் எல்லாம் நோக்கி அவரை நோக்கல. எல்லாம் இவங்களை நோக்கி பேசுறது அத்தனை 3 மணிக்கூர் மூச்சு கட்டாம கேட்டுட்டு இருந்தேன். 1 மணிக்கூர் தான் பேசினேன். அதோட எல்லாம் ஸ்டன் ஆகி போச்சு. என்னடா இது? இதுவரைக்கும் முட்டாளாயிட்டோமே, இதுவரைக்கும் மூடம் ஆயிட்டோமே. இவ்வளவு நாள் நம்ம பைபிள்ல எல்லாம் வாசித்து அவளை வாசிக்க சொன்ன வாசி. ஐயோ இப்படி எல்லாம் இருக்கான்னு கேட்டான். இப்படி எல்லாம் இருக்கா? நீங்க ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் உங்களுக்காக எங்களை வைத்திருக்கிறார். ஏதோ நல்ல புண்ணியம் செய்திருக்கீங்க. எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். கடைசி அப்படியே பண்ணா சன்னாய் சொன்னேன், உங்களை நடித்து வழி நடத்துக்கு ஆள் இல்லை. முடிஞ்சா வாங்க, இல்லைன்னா பக்கத்துல ஒரு சபையை சொல்ல அங்க போங்க. உறுதியா இருங்க. தசம பாகத்தை அவனுக்கு கொடுத்துட்டு மூச்சு அங்க ஏழைகளுக்கு இதெல்லாம் நீ பேசாத. கொடுக்க முடிஞ்சா கரெக்டா கொடு. எல்லாத்தையும் கரெக்டா செய். அவன் சொல்றதை மாத்திரம் கேட்டு பின்பற்று. அவனுக்கு டைரக்ஷனை கேளு. கர்த்தருடைய ஆவியை பெற்றவன் அப்படி பெற்று 16 பேருக்கு கொடுத்து நாசம் ஆகிடாத. இப்போ உங்களை எல்லாம் விட்டுட்டான். விட்டு ஒருத்தன் இப்போது இல்லை. வந்துட்ட ஒருத்தன் கிடையாது. பிளைட்ல வந்தவனும் இல்ல, ட்ரெயின்ல வந்தவனும் இல்ல, பக்கத்துல உள்ளவனும் இல்ல, அந்நிய பாஷை பேசினவனும் இல்ல, 40 நாள் உபவாசம் இருந்தவனும் இப்ப இல்ல. ஏன்னா இப்ப நீ சாக போற. இந்த நேரத்துல எவனும் வரமாட்டான். ஏன்னா சாகிற நேரத்துல நம்ம பழி வந்துடப்பாதுன்னு ஒருத்தரை நினைக்க மாட்டான். தீர்க்க தரிசனம் பண்ணி ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்தை உனக்கு தருவேன்னு சொன்னவனும் இப்ப பக்கத்துல வரமாட்டான். அதனால நல்ல ஒரு போதகருக்கு கீழே அமர்ந்திருந்து அவருக்கு தசமவாகம் கொடுத்து அவருக்கு காணிக்க செலுத்தி எல்லாவற்றிலும் கீழ்ப்படிஞ்சு போயிட்டே நீ தப்பு. அப்படியே ஸ்டன்னா இருக்காங்க. இங்க வான்னு கூப்பிட்டு வர ஆசை, ரொம்ப ஆசை. நான் சொன்னேன் என்னைக்கு வரமாட்டாங்க, தூரம், ரொம்ப கஷ்டம், வர்றது கஷ்டம். பக்கத்துல நீ நல்ல சபைக்கு போ. அப்படி ராத்திரி என்கிட்ட ஃபோன் பண்ணாங்க. என்ன செய்யணும்னு தெரியல ஃப்ரெடி, என்ன பண்ணணும். போயா தப்பணும்னா போ. தப்பணும்னா நீ போ. தேவன் யாரை பார்த்து தப்பி பிழைக்க போற சொன்னாரு? லோத்தையும் மனைவியும் பிள்ளைகளையும் பார்த்து ஜீவன் தப்ப போய்க்க. எல்லாம் ஒன்னு அழிச்சாச்சு. அதை எல்லாம் அழிச்சாச்சு. இவனை தான் சேர்ந்து அழிச்சான்.
கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையா இருந்து பைபிள்ல இருக்கு. கள்ள போதகர்கள் உங்களுக்குள்ளே இருப்பார்கள் இருக்கு. அதாவது இப்படி எல்லாம் பேசலாமான்னு நினைக்காத, அதெல்லாம் உண்டு, எச்சரிக்கையாரு. தொலைச்சாச்சு, இனியாவது தப்பிக்க. அருமையான தேவஜனமே, இவன் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு முதலாவது அழைப்பின் காலத்திலே, அழைக்கப்படுகிற நேரத்தில் செய்ய வேண்டியவை செய்தான். இரண்டாவது, அடுத்தது வருகிறது. ஆதியாகமம் 14ஆம் அதிகாரம் 18-20 வரைக்கும் வாசி. அன்றியும் உன்னதமான தேவனுடைய ஆசாரியனாய் இருந்த சாலோமின் ராஜாவாகிய மெல்கிசேதேக்குக்கு அப்பமும் திராட்சரசமும் கொண்டு வந்து அவனை ஆசீர்வதித்து அவனை ஆசீர்வதித்து வானத்தையும் பூமியும் உடையவராகிய உன்னதமான தேவனுடைய ஆசீர்வாதம் ஆபிரகாமுக்கு உண்டாவதாக என்று சொல்லி ஸ்தோத்திரம் என்று சொல்றான். பாருங்க, இவனுக்கு ஆபிரகாம் எல்லாவற்றிலும் தசம பாகம் கொடுக்கிறான். இப்போது ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். முதலாவது அழைக்கப்படுகிற காலம், இரண்டாவது ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். நல்லா புரிஞ்சிக்க, ஆழமா புரிஞ்சா நீ தப்புவ, ஆசீர்வதிக்கப்படுவ. ஐயா, தசம பாகம் கொடுக்கணும்னா நீ என்ன செய்திருக்கணும்? எந்த நிலைமைக்கு வந்திருக்கணும்? அழைக்கப்படுகிற காலத்துல நீ என்ன செய்ய முடியாது. ஊரை விட்டுட்டு, தேசத்தை விட்டுக்கிட்டு, இனத்தை விட்டுட்டு, தகப்பனை விட்டுட்டு வர டைம்ல என்ன செய்வ? ஒண்ணுமே இருக்காது. அது ஆரம்ப பிகினிங். விட்டுட்டு வந்து அவனை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கிறார். ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தினுடைய ஒரு பலனை அவனுக்கு பிரமாணமாக அல்ல, விசுவாசத்தின் மூலமாக அறியப்படாத ஒரு மனிதன் மெல்கிசேதேக், அவன் சாலோமின் ராஜா, உன்னதமான தேவனுடைய ஆசாரியனா இருந்தான். அவனுக்கு பிறப்பும் இல்லை, இறப்பும் இல்லை, எதுவுமே தெரியாது. அவனுக்கு வம்ச வரலாறு இல்லை. இயேசு கிறிஸ்துவுக்கு அது ஒப்பானவன். இவனுக்கு அவன் என்ன செய்யறான்? ஆசீர்வாதம் காலத்துல தசம பாகம் கொடுக்க ஆரம்பிக்கிறான். தம்பி கேட்டான், வரமையா தம்பி நேரத்தை கேட்டான். அங்கே நிறைய பேரு தசம பாகம் பேசிட்டு இருக்கான். சரியா? இப்ப நான் சொன்னேன், நீ என்ன யோசிக்க? அதை ஏழைகளுக்கு பிரித்து கொடுத்தால் என்னன்னு கேட்டான். ஏழைகளுக்கு நீ கட்டாயம் கொடுக்கணும்ப்பா. நானும் கொடுக்குறேன். வலது கை கொடுப்பதை இடது கை தெரியாம நான் இன்னைக்கும் கொடுத்துட்டு தான் இருக்கிறேன். என் மனைவிக்கும் தெரியாது, என் பிள்ளைக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. வந்து கேட்பான், அதுல நிற்பான், இருந்தா கொடுப்பேன். அது யாருக்கும் தெரியாது. அது கொடுக்கலாம். தேவனுக்குரியதை இயேசு சொன்னா, தேவனுக்குரியதை தேவனுக்கும், ராயனுக்குரியதை ராயனுக்கும் செலுத்து, உன்னை ஆசீர்வதிப்பேன். என்ன பண்றாருன்னா, இங்கே இந்த இடத்தில் வரும்போது ஒரு ஆசீர்வாத நிலைமை வருகிறது. ஆசீர்வாத நிலைமையில் வரும்போதுதான் ரெண்டு காரியம் உனக்கு நடக்கும். அழைப்பின் காலத்தில் நடக்காது. ஆசீர்வாதம் காலத்தில் தேவன் ஆசீர்வதிக்க ஆரம்பிக்கும் போது ஆவிக்குரிய உன்னத ஆசீர்வாதத்தினாலும் சரீர ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் நிரப்ப ஆரம்பிப்பார். ஆவிக்குரிய ஆசீர்வாதம் உனக்கு அழைப்பு பெற்று அடுத்த ஸ்டெப் வரும்போது ஆவிக்குரிய ஆசீர்வாதத்திலே முதலாவது ஞானஸ்நானம் நடத்துவேன். அதை சொல்லல, அந்த பெருகு அந்த அழைப்பின் காலத்து ஞானஸ்நானம் நடக்கும். அதுக்கு பிறகு ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்திலே திருவிருந்தெடுக்க ஆரம்பிப்பாய். அது உன்னத ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதமும் ரெண்டு சேர்ந்து வரும்போது சரீர பிரகாரமான ஆசீர்வாதம் வரும். அந்த ஆசீர்வாதத்துக்கு கர்த்தர் கொடுக்க ஆரம்பிப்பாய். ஸ்தோத்தரிப்போம். இது ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். வாசித்து பாரு, ஆதியாகமம் 13:14 வாசி. இந்த ஆசீர்வாதத்தை கொடுப்பதற்காகத்தான் லோத்தை கர்த்தர் பிரித்தார். உன்னை விட்டு சிலரை பிரிப்பதற்கு காரணம் என்ன? கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பதற்காக.
நாங்க அதை ஸ்தோத்தரிப்போம். கடவுளை கதை ஸ்தோத்தரி. பாரு ஆசைப்பக்கா இந்த சங்கீதம் 45:10 வாசி. 45:10 வாசித்து பாரு. பக்தியை கேள், ம் நீ உன் செவியை சாய்த்து ஆ. சிந்தித்துக்கொள், ம். உன் ஜனத்தையும் ஜனத்தையும் உன் தகப்பன் தகப்பன் வீட்டையும் மறந்துவிடு. மறந்து விடு. அப்பொழுது அப்பொழுது ராஜா உன் அழகில் உன் அழகில் பிரியப்படுவார். அவர் உன் போதும். இதை மறந்து விட்டு ராஜாவுக்கு பிரியமாக வருகிற காலத்தில் தான் என்ன செய்வாரு? ராஜா பிரியப்படுவார். பிரியப்படுகிறவனுக்கு தான் ஆசீர்வாதம். நீங்க நினைப்பீங்க கல்யாண பொண்ணுக்கு சொல்லி இருக்குன்னு, ஆவிக்குரிய அர்த்தங்கள் எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். பிரியப்படுகிற காலம், ஆசீர்வதிக்கப்படுகிற கர்த்தர் பிரியப்படும் போது ஆசீர்வாதங்கள் பெருகி கொண்டே இருக்கு. இந்த ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்துல தான் ஆண்டவர் என்ன செய்யறாருன்னா உன்னை திருவிருந்து எடுக்க வைக்கிறாரு, பாதங்களை வைக்கிறாரு. நேற்றைக்கு ஊட்டியில இருந்து ஒரு பாசங்களோட பேசி கொண்டு வந்தார் இரவு 11 மணிக்கு. எப்படியா ஊழியங்கள்லாம் அப்படி இருக்குன்னு கேட்டேன். நான் சொன்னேன், ஐயா கிருபையினால சுமார் 100, 110, 125 மக்களுக்கு ஊழியம் 150க்குள்ளாக இருக்கிற மக்களுக்கு ஊழியம் செய்ய விரும்புறேன். ஆனா சந்தோஷமா செய்யறேன் ஐயா. நான் மன மடிவோடு செய்யல. 150 மக்களுக்கு சத்தியத்தை என்ன செய்யறேன்? தெளிவா பேசுறேன், மிக ஆழமா பேசுறேன், கர்த்தருடைய கிருபையினால பேசுறேன். அவர் வார்த்தை சொன்னாரு, எனக்கு கொஞ்சம் பேர் இருக்காங்க, ஆனா சூழ்நிலை மொத்தம் எனக்கு என்ன பண்ண முடியல, புரிஞ்சாலும் செய்ய முடியல. புரிஞ்சாலும் என்ன செய்யல, சத்தியத்தை நிறைய பேர் இப்படி இருக்கிறாங்க, செய்ய முடியலன்னா கர்த்தருடைய ஆசீர்வாதம் தங்க பாரு. ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்துல ஆண்டவர் மாம்சம், உலகம், சிநேகம் இப்படி எல்லாவற்றையும் மாற்றி ஆண்டவரை நோக்குகிற ஒரு சமயத்துக்குள்ளாக ஆசீர்வாதத்தை கொண்டு வருவார். ஆசீர்வதிக்கப்படுகிற தேவனை நோக்குகிற இடம், அழைக்கிற இடம் அவருடைய செயல். ஆசீர்வதிக்கப்படுகிற அவரை நோக்குகிற இடம், அவரையே பார்க்கிற இடம். என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உன்னை விட மாட்டேன்ப்பா. இது ஆசீர்வதிக்கப்படுகிற இடம், சத்துருவை அதம் பண்ணுகிற இடம். உனக்கு தான் அதை செய்வார் கர்த்தர். யாக்கோபே, உனக்கு தான் கர்த்தர் செவி கொடுப்பார். ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்தில் நீ கேட்பதெல்லாம் நடக்கும். ரங்கத்தை ஸ்தோத்தரிப்போம். அழைத்தவர் உண்மை உள்ளவர். முதல்ல அழைப்போ, இரண்டாவது ஆசீர்வதிக்கப்படுகிற உன்னதங்களில் உள்ள ஆசீர்வாதம், சரீரத்தில் உள்ள ஆசீர்வாதம். 2 ஆசீர்வாதத்தினாலும் ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தார். 2ம் வேண்டும் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். எல்லாம் இது கர்த்தரை ஸ்தோத்தரி. சிலர் சொன்னாங்க, பாஸ்டர் எல்லா சபைகள்லையும் இப்ப பா போட்டாச்சு, நம்ம சபையிலையும் பா போட்டா என்னன்னு. ஓகே, நோ ப்ராப்ளம். நீ கீழே இருந்தா சந்தோஷப்படுவேன், நல்லது. ஆனா அதுதான் ஆசீர்வாதம் நினைச்சேன்னு வச்சுக்க, இல்ல. அப்படி இருந்தாதான் ஹம்பிள்னஸ் நினைச்சேன்னா இல்ல. அதுதான் தாழ்மைன்னு நினைச்சேன்னா அதுவும் இல்லை. ஆனா உண்மையான தாழ்மையோடு கீழே இருக்கிறவங்க எல்லாம் இந்த சேரெல்லாம் கிடக்கும். ஒரு சின்ன டவல் வாங்கி வச்சுக்கோங்க, நேரம் முன்ன போடுங்க, போட்டுட்டு கீழே இருங்க. ஆனா சேர் என்னைக்கும் இனி இருக்கும். எல்லாங்க ஸ்தோத்தரிப்போம். அது போட்டது போட்டதுதான். சிலர் ஆசீர்வாதத்தை வேற சைஸ்ல நினைக்கிறாங்க. கர்த்தருக்கு முன்பாக கீழே இருந்த உடனே இன்னும் இதயத்தில் தாழ்மை வரவில்லை என்றால் ஒன்னும் இல்லை. இதயத்தில் பொறுமை வரலன்னா எதுவும் இல்லை. இதயத்தில் மாற்றம் இல்லை என்றால் எதுவும் இல்லை. அவே சின்ன டவுல் வாங்கி வச்சுங்க, கீழே இருங்க. உங்களுக்கு அப்படி இருக்கணும், கீழே இருக்கணும் ஆசை என்ன, மேலே இருந்தாலும் பரவாயில்ல, கர்த்தர் உங்களை பரலோகத்தை தடுக்க மாட்டேன். நாங்க ஸ்தோத்தரி. 2வது காலம் ஆசீர்வதிக்கப்படுகிற காலம். இந்த இடத்துல ஹோலி கம்யூனியன், தேவனுடைய திருவிருந்தை எடுத்துக்கோ. நீ தேவனுக்காக வந்தாச்சு, திருவிருந்தை எடுத்துக்கோ. அதுக்கு பிறகு கர்த்தருக்குரியதை கர்த்தருக்கு கொடுக்க ஆரம்பி. பலிபீடத்திலே முழுமையாக கொடுக்க ஆரம்பி. அது மாத்திரமல்ல, 3வது ஒன்று வருகிறது, பெருகுகிற
காலம். என்ன சொன்னார் ஆண்டவர் அதுல, இந்த வசனத்துல? உன்னை ஆசி வைத்து பெருக பண்ணின காலம். தேவனுடைய ஜனமே, இன்னைக்கு நீ பெருகாம கஷ்டப்பட்டு இருக்கலாம். இன்னைக்கு கடன் பிரச்சனை, வேதனை, துக்கம், வேலைகள்ல தெளிவில்லாம, குடும்பத்துல சமாதானம் இல்லாம கஷ்டத்தோட இருக்கலாம். நீ ஆசி வைக்கப்படுகிற காலத்துல தேவனுக்குரிய காரியத்தை செய். கடைசியில மூன்றாவது உன்னை பெருக பண்ணுகிற காலம். ஸ்தோத்திரம். 3 காலம் உன்னத்தில் உண்டு. பெருக பண்ணுகிற காலத்துல ஆதியாகமம் 5ஆம் அதிகாரம் 50ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசித்து பாரு. 22:17 வாசி. வாசித்து பாரு. நான் உன்னை ஆசிர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரத்தை போல கடற்கரை மணகளை போலவும் பெருக பண்ணுகிற காலம். எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். இது அழைப்பின் காலத்துல, இது அவர் பெருசா சொல்லல. பெருக பண்ணுகிற ஒரு காலம் உண்டு. அப்போது தெய்வ தரிசனத்தினால் நிறைக்கப்படுவீர்கள். அந்த நேரம் நீங்கள் செய்வதெல்லாம் உங்களுக்கு வாக்கியம். எதை செய்கிறீர்களோ அது வாக்கியம். ஒரு சகோதரர் கேட்டார், அருமையா பேசிட்டு இருந்தான். எப்படிப்பா தேவனை பிரியப்படுத்துறது, எப்படி தேவனை பிரியப்படுத்துறது? தேவன் நல்லவர், அவர் எல்லாம் அவர் கண்ட்ரோல்ல இருக்குது, அவர் தான் செய்துட்டு இருக்காரு, அது நம்புறேன். இன்னும் பிரியப்படுத்துவது எப்படி? நான் சொன்னேன், காலையில் எழும்பும் போது, ஆண்டவரே என் ஆவி ஆத்ம சரீரம் எல்லாவற்றையும் நீர் இயக்கும்படி ஒப்பு கொடுக்கிறேன்னு சொல்லுப்பா. பிறகு உன் சுயத்துல சாயாத. ஒப்பு கொடுத்துட்டு என்ன செய்யக்கூடாது? உன் சுயத்துல சாயாத. உனக்கு சுயம் திரும்பவும் உருவாகும். 9 மணிக்கு உருவாகும், 10 மணிக்கு ஆபீஸ்ல போகும்போது உருவாகும், வேலை செய்ய உருவாகும். நீ காலத்தை யார்கிட்ட ஒப்பு கொடுத்த? கர்த்தர்ட்ட ஒப்பு கொடுத்த. அவர் செய்வாரா இல்லையா? உன் நாவில் சொல் பிரமாவதற்கு முன்பே அவர் அறிந்திருக்கிறார். யாருக்கு? ஒப்பு கொடுத்த பிள்ளை, தேவனால் அழைக்கப்பட்டவர். அப்ப அவர் அறிந்து பேசுகிற பேச்சதான் நீ பேசணும். அப்ப ஆசிரிக்கப்படுவ. சுயத்துல பேசினா உன்னை கட் பண்ணும், வெட்டும். அத போல நாவை தொட்டு ஸ்தோத்திரம் பண்ண. ஆண்டவரே, உமக்கு பிரியமில்லாத வார்த்தை இதிலிருந்து வராதபடி காத்துக்கொள்ளப்பா. பெருக பண்ணுகிற வார்த்தையை தாரப்பா. இப்படி கைவே. எல்லாவற்றையும் காரணம் ஒருத்தன் வாட்ஸ்அப்பில் அழகா போட்டிருந்தான். நான் தான் அனுப்பினேன்னு எனக்கு தெரியல. இந்த தலையை வெட்டுறான், இதுக்கு மேல வெட்டுறான். வெட்டிட்டு உள்ள இருக்க பெருமை, அடுத்தது பண ஆசை, பொண்ணாசை, இதெல்லாம் எங்க இருக்கு தெரியுமா? இதுக்கு தலைக்குள்ளதான் இருக்கு, வேற எங்கேயும் இல்லை. தலை சொன்னாதான் மீதி எல்லாம் செயல்படும். இதுக்குள்ள எல்லாம் வச்சிருக்கான். அதை கட் பண்ணி விட்டுறான். கட் பண்ணிட்டு உள்ளே இருந்து ஒவ்வொன்றா தூக்கி வெளியே தள்ளுறான். எதெல்லாம்? பெருமை, இனம், தகப்பன் வீடு, என்னது தேசம், இதெல்லாம் எங்கே இருக்கு? இங்கதான் இருக்கு. இங்க வெளியே ஒன்றும் இல்லை, எல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஒவ்வொன்னா தூக்கி வெளியே தள்ளுறான். தூக்கி தள்ளிட்டு ஒன்ன மாத்திரம் தூக்கி உள்ள வைக்க. என்னது? பைபிள். இந்த வேதத்தை தூக்கி இதுக்குள்ள வைக்க. நான் சொன்னேன், ஒன்னும் சீக்கிரட் இல்லப்பா. இருக்கிற உனக்கு சுயம், உனக்கு மனதில் இருக்கிற போராட்டங்கள், இந்த விதமான அவநம்பிக்கைகள், இதெல்லாம் தூக்கி என்ன செய்? வெளியே தள்ளு. அதான் உனக்கு எடுத்துட்டு இருக்குது. பயம், ஒரு விதமான சலனம், ஒரு விதமான பிசாசுடைய தொல்லைகள், ஒரு விதமான தேவையில்லாத எண்ணங்கள், இதெல்லாம் தூக்கி முதல்ல வெளியே தள்ளப்பார். முடியலையேன்னு சொல்லுவான். முடியணும்னா உன்னதத்தின் பலன் வேண்டும். அதான் பரிசுத்தாவி. பரிசுத்தாவில் நிரம்பியா அந்நிய பாஷையில பேசி ஜெபம் பண்ணு. பேச மாட்டியே, எப்படியோ உனக்கு வரும். எப்படி பரலோக ஆசீர்வாதம் உண்டாகும்? பேசுக்கு வாயே திறக்கலையே நீ, எப்படி உண்டாகும்? ஆசீர்வாதத்தை விரும்புற, தேவன் தான் ஆசீர்வதிக்கணும்னு நம்புற.
அவர் சொல்லுகிற வார்த்தையை கேளு, உன்னதத்தின் பலத்தினால் நிரப்பு, இருக்கிற எல்லாத்தையும் தூக்கி எறி, கர்த்தர் எறிய பண்ணுவா. இந்த வேத வசனத்தை உள்ள தூக்கி வைத்து விட்டு நீ ஜீவித்து பாரு. இந்த உலகம் உனக்கு இதுவரைக்கும் ஒரு இருளா தோன்றதெல்லாம் இப்ப வெளிச்சமா தோன்றும். ஏன்னா இருப்பதெல்லாம் தேவனுடைய வார்த்தையை தவிர இல்லை. கைகளை பிரதிஷ்டை பண்ணு. இந்த தேவையில்லாத காரியங்களில் ஈடுபட மாட்டேன், ஊழல் செய்ய மாட்டேன், அநியாயம் பண்ண மாட்டேன், அநியாயமா காசு 5 காசு கூட எனக்கு வேண்டாம். நிறைய பிரதிஷ்டை பண்ணு. பிரதிஷ்டை பண்ணி கர்த்தருக்கு ஒப்பு கொடு. இந்த கையை பரிசுத்த கைகளாக மாற்றணும். ஜெபம் பண்ணு. கால்களை ஒப்பு கொடு. உன் இதயத்தை ஒப்பு கொடு. கர்த்தருக்கு ஒப்பு கொடு. உம் சித்தம் என் இதயத்திலே நடைபெறட்டும் ஆண்டவரேன்னு ஒப்பு கொடு. இப்படி ஒப்பு கொடுக்கும் போது கர்த்தர் பெருக பண்ண ஆரம்பிப்பா. அவன் சுயத்துல இருக்கும்போது பெருக பண்ண மாட்டான். நிறைய பேர் சுயத்துல பெருகலான்னு நினைக்கிறாங்க, யாரும் பெருக முடியாது. இந்த ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். 2வது ஆசீர்வதிக்கப்படுகிற காலம் வந்தது. அவன் ஆசீர்வதிக்கப்பட்டான். தசம பாகம் கொடுத்தான், கர்த்தருக்கு செய்தான், ஹோலி கம்யூனியன் எடுத்தான், எல்லா காரியங்களையும் கர்த்தருக்காக செய்தான். அவனை கர்த்தர் அந்த காலத்திலே கொண்டு வந்தார். அடுத்த காலம் இதனுடைய கனி கொடுக்கிற தேவனுடைய ஆசீர்வாதம் பெறுகிற காலம். இந்த காலத்திலே கர்த்தர் பெருகப்படினார். எல்லாம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். இந்த பெருகுவதற்கு காரணம், ஒரு காரணம் என்ன தெரியுமா? ஆதியாகமம் 22:18 வாசித்து பாரு. ஆதியாகமம் 22:18. நீ என் சொல்லுக்கு கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள் பூமியில் உள்ள சகல ஜாதிகளும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாரியா, ஒரு மனுஷன் உன்னை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, உன் சந்ததிக்குள்ள பூமியில் உள்ள ஜனங்களும் அதை போல ஒரு கிரேட் உண்டா, அதை போல ஒரு ஆசீர்வாதம் உண்டா? இவனை பத்தி சொல்றாரு. அப்ப அவனுக்கு பிள்ளைகள் எப்படி வந்துடும்? இந்த ஆசீர்வாதங்கள் எப்படி வரும்? பெருகுவார்கள், பெரிய ஆட்கள் வந்துருவாங்க. உன் பூமியில் உள்ள சகல சந்ததியும் உன் சந்ததிக்குள்ளே ஆசீர்வதிக்கப்படும். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! பெருகுவார்கள், பெருகுகிறது. இன்னைக்கு 112 சங்கீத வாசி காலத்தை தியானிச்சுட்டு இருந்தேன். 112 வாசி. அதான் சரி, வாசி. அல்லேலுயா, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். பாரு, கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பயந்து இருக்கிறவன் அல்ல, பிரியமா இருக்கிறவன். ஒரு பிள்ளைகிட்ட பிரியமா இருப்போம், அதுக்காக எதுவும் செய்வோம். இதை போல தேவனுடைய கட்டளைகளில் பிரியமா இருக்கிற மனுஷன். பிரியமா இருக்கணும், பொய் சொல்லக்கூடாது, பிரியமா இருக்கணும், களவு செய்யக்கூடாது, பிரியமா இருக்கணும், ஆலயத்துக்கு போகணும், பிரியமாய் வரணும், ஆலயத்தில் கர்த்தருக்காக எதையாவது செய்யணும். ஏதோ அவனுக்காக இவன் சொன்னா அவன் நோ, கர்த்தருக்கு பிரியமா செய்யணும். பிரியமாய் மன வாஞ்சியோடு, அவன் இஷ்டத்தோடு பிரியமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் சந்ததி பூமியில் பலத்திற்கும் செம்மையானவருடைய வம்சம் ஆசீர்வதிக்கப்படும். ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றைக்கும் நிற்கும். இந்த ஆஸ்தி ஐஸ்வர்யம் இதை அண்டர்லைன் பண்ணிடுச்சு. சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே, சோத்திர ஆண்டவரே. வேணும்னா இவ்வளவு தருவீரனால் 40 நாள் என்ன செய்ய உபவாசம் இருக்கிறேன், இவ்வளவு தருவீரனால் 3 நாள் ஒரு அண்ணும் பகலும் தண்ணி குடிக்காம இருக்கிறேன். இந்த தண்ணி குடிக்காம இருக்கிறதெல்லாம் ஒன்றும் அவருக்கு ஆகாது. இது ஒன்றும் அவருக்கு பொறுத்தனை ஒன்றும் செய்து சாதிக்க முடியாது. நீ எங்கேயோ போவ, எப்படியோ போவ, இன்னும் செய்வ, என்ன ஆசிரியர் நினைச்சிருந்தீங்கன்னா சாபம் தான் வந்துட்டு நிற்கும். கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறவனுக்கு ஆஸ்தியும் ஐஸ்வர்யமும் அவன் வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும் நிற்கும். இப்ப இதை புரிஞ்சவங்க காரங்களை வைத்து இதுதான் பேசிக். எல்லாம் தீர்க்க தரிசனம் சொல்லி உன்னை மகளே பயப்படாதே,
இடங்கொள்ளாமல் போக மட்டும் உன்னை ஆசிரிப்பேன்னு. இவன் மேல இருந்து எப்படா இந்த ஆசீர்வாதம் வரும்? இவர் சொன்னார், கர்த்தருக்கு ஆவியானவர் சொல்ல சொன்னார். 40 நாள் உபாசம் இருக்கிற பிரசங்கில சொன்னான். ஃபேமஸா பயங்கரமா அற்புதம் செய்கிறவன் எல்லாம் சொன்னான். எப்படி வாயத்தை பறந்துட்டு இருக்கணும். முதல்ல பாரு, யாருக்கு அது உண்டாகும்? கர்த்தருக்கு பயந்து அவருடைய கட்டளைகளில் மிகவும் பிரியமா இருக்கிறவனுக்கு ஆஸ்தி உண்டாகும், ஐஸ்வர்யம் உண்டாகும். அவன் நீதி, அவன் வீட்டில் அவனுடைய நீதி வீட்டில் இருக்கும். அவனுடைய நீதி என்றென்றைக்கும். செம்மையானவர்களுக்கு இருளில் வெளிச்சம் உதிக்கும். அவன் இரக்கமும் மன உருக்கமும் நீதியும் உள்ளவன். அவன் இறங்கி என்ன செய்வான்? இறங்கி கடன் கொடுப்பான். அவன் பாக்கியவானா இருப்பான். கடன் கொடுத்தவனை பார்த்து நான் அடிக்கடி சொல்லி கொடுக்காத வாங்காதன்னு சொல்லுவேன். கொடுக்கவனை பார்த்து 112ஆம் சங்கீதம் என்ன சொல்லுது தெரியுமா? இறங்கி கடன் கொடுத்து தன் காரியங்களை நீதியாய் நடப்பிக்கிற மனுஷன் பாக்கியவான். கடன் கொடுக்கிறவன் பாக்கியவான். எல்லாம் கடன் கொடுக்க போறோம்னு சொல்றவங்க எல்லாம் கரங்களை இருக்கதே ஸ்தோத்திரே. இப்ப புரிஞ்சுதான் உங்களுக்கு? கடன் வாங்க போறோம்னு நான் சொல்லல, கடன் கொடுக்க போறோம்னு உள்ளவங்க எல்லாம் கரங்களை இருக்கதே ஸ்தோத்திரே. கத்த கை உயர்த்தின அத்தனை பேரும் கடுக்க வைக்க போறார். எல்லாம் கதை ஸ்தோத்தரிப்போம். வேத வசந்தபடி ஒரு ஆசீர்வாதம் அது. ஆபிரகாமுடைய ஒரு ஆசீர்வாதம். நான் புதிய ஏற்பாடுல எடுத்து சொல்லுவாங்க. ஆபிரகாமுடைய ஒரு ஆசீர்வாதம் கடன் கொடுப்பது. ஸ்தோத்திரி, கழுதை ஸ்தோத்திரி. அவன் என்றென்றைக்கு கடன் கொடுக்க எப்படி பண்ணானா, என்றென்றைக்கும் அசைக்கப்படாதிருப்பான். நீதிமான் நித்திய கீர்த்தி உள்ளவன். இப்படிலாம் இருக்கு பாரு. பெருகப்படுகிற காலத்துல இறங்கி கடன் கொடுக்க வைப்பார் கர்த்தர். நம்ம கொடுக்கணும், கடன் கொடுக்கணும். கொடுக்கலாக கர்த்தர் வைப்பார். கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். காணிக்கை கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். தசமபாகம் கொடுப்பது ஒரு ஆசீர்வாதம். பெருகுகிற இடத்துல தான் அதை கொடுப்பீங்க. ஒண்ணும் இல்லாத நேரத்தில் கொடுக்க முடியாது. பெருகும் போது கொடுக்காம இருக்கக்கூடாது. பெருகும் போது கொடுப்பார். அது என்ன சொல்றாரு தெரியுமா? அந்த பெருகிற காலத்துல என் சொல்லுக்கு நீ என்ன செய்த? என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிஞ்சாவ? ஆபிரகாம் என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான்? அழைப்பு நேரத்துல என்ன சொல்லுக்கு கீழ்ப்படிந்தான்? இனத்தை விட்டான், தகப்ப வீட்டை விட்டான், தேசத்தை விட்டான். என் சொல்லுக்கு நீ கீழ்ப்படிந்தபடினாலே உன் சந்ததிக்குள்ளே பூமியில் உள்ள சகல வம்சங்களும் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். உன் பேரை என் பேர்ல என்ன இடத்துல சொன்னாரு? உன் பேரை பெருமைப்படுத்துவேன். ஆசீர்வாதம். எல்லாம் கதை ஸ்தோத்தரிப்போம். 22:2 வாசித்து பாரு. அவன் என்ன ஒண்ணு செய்தான் பாரு. பெருகிற காலத்துல அப்பொழுது புத்திரனும் 22:2 ஏகசுதனும் நேசகுமாரனுமாகிய ஈசாக்கை நீ இப்போது அழைத்துக் கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் உனக்கு காண்பிக்கும் இடத்திலே அவனை தகன பலி. அழைக்கப்பட்டவனுக்கு பெருகிற காலத்துல வந்த வென இல்ல, வெனையா இல்லையா? வெனா என்ன? கஷ்டம். அவனுக்கு கஷ்டம் தாங்க. பிள்ளைய கூப்பிட்டு பலியிடுன்னு சொல்லியாச்சுன்னா கஷ்டம் இல்லையா? அழைத்தார், ஆசி வைத்தார். பெருகப்படுகிற காலத்துல என்ன செய்யறாரு? சோதிக்க. ஏன்னா நமக்கு அந்த ஒரு சோதனை வரும். பெருக பண்ணும் போது நமக்கு ஆட்டோமேட்டிக்கா இயற்கையா இதயத்துல என்ன உண்டாகும் தெரியுமா? எல்லாம் நான் தான்ப்பா. ஏனி கண்ண அண்ணக்கனி யாரு, அதுக்கு அடுத்தது ஷெரின் யாரு, ராஜி யாரு, அடுத்தது ஃப்ரெட்டி யாரு, எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா மனுஷனுக்கு என்ன உண்டாகும்? அகந்த உண்டாகும். எப்போ உண்டாகும் தெரியுமா? அழைக்கப்படுற காலத்துல வராது, ஆசி வைக்கப்படுகிற காலத்திலையும் வராது. நான் சொல்றேன், என்ன டீப்பா போயிருக்கணும், நான் சும்மா தான் சொல்றேன். பெருகப்படுகிற காலத்துல இது உண்டாகும். இனி ஆலயத்துக்கு என்ன, இனி நம்ம அந்த ஆலயில பக்கத்துல ஒன்று இருக்கு இல்லையா, அங்கேருந்து அங்க, அந்த அந்த காலத்துலதான் அது. இந்த காலத்துல என்னது? நம்ம இனி கொஞ்சம் அதுக்கு போனோம், இதுக்கு போனோம், காலத்து ஆபீஸுக்கு போனோம், ராத்திரி இங்க போனோம், எல்லாம் பெருகிட்ட இல்லை, பெருகிட்ட இல்லை. இதெல்லாம் இங்க வரும்.
ஆட்டோமேட்டிக்கா வரும். வராதுன்னு யாராவது கை வைத்த முடியுமா? வந்தா அமுக்கு. ராத்திரி பேசுறேன், ஆசீர்வதிக்கப்படுகிற இடத்தை பற்றி பேசுறேன். கர்த்தர் ஆசீர்வதிக்கும் போது இந்த இடத்தை காத்துக்க. இந்த இடத்தையே எனக்கு எங்க இருக்குன்னு எனக்கே தெரியல. இங்க இருக்கா இங்க இருக்கான்னு தெரியல. பைபிள் சொல்லுது இதயம். இந்த விஞ்ஞானம் சொல்லுது மூளைன்னு சொல்லுது. மனம்னு சொல்லி எங்க இருக்குன்னு எனக்கே தெரியாது. அதுதான் ஆண்டவர்கிட்ட போகுது. அது மாத்திரம் தெரியும். ஸ்தோத்திரி. பெருக பண்ணும்போது இவன் என்ன பண்ணான்னா, காலையில எழும்பி தம் மகனை பலி செலுத்தும்படி அர்ப்பணிக்கிறவனாக இருக்கிறான். ஆராதனை செய்கிறவனா இருக்கிறான். பெருக பண்ணும்போது கத்தவன உடனே கேட்டானா கொடுத்துரு. உடனே பிள்ளைய கேட்க போறது இல்லை. உனக்கு வேற எதுவுமே இந்த நர சம்பந்தமான எந்த காரியம் இந்த கிருபையின் காலத்துல கேட்க போறதே இல்லை. அந்த கர்த்தருக்காக உற்சாக மனதோடு செய்யுன்னு கேட்பார். எல்லாம் ஸ்தோத்தரிப்போம். உற்சாக மனதோடு ஈடுபடுன்னு கேட்பார். பரிசுத்தமாகன்னு சொல்லுவார். கர்த்தருக்காக இதை விடுன்னு சொல்லுவார். இந்த பெருமையை விடுன்னு சொல்லுவார். விட்டுட்டு என்ன, இன்னும் பெருகுவாய். பெருகிற காலத்துல அவனுக்கு சோதனை வருது. சோதனையில அவன் தப்பிட்டான் இல்லப்பா, அவனுக்கு தெரியும், ஆண்டவரே நான் ஒண்ணும் இல்லாம இருந்தப்ப எல்லாவற்றையும் பெருக பண்ணுறது உம்முடைய கிருபை. நீர் கேட்கிறீ, ஒரு நோக்கம் இல்லாமல் என்ன வந்தாலும் கேட்க போறதில்லை. இதோ தரப்பா, நான் வாக்கு தத்தம் பண்ணியிருக்கிறீர், உன் சந்ததியின் மூலமாக ஆசீர்வாதம் வரும், அதை நீ நிறைவேற்றுவீர். அந்த ரகசியம் எனக்கு இப்ப புரியல. இப்ப பலியிட்டு அவன் சாவான்னு உள்ளதான் உண்மை. ஆனா அதற்குள்ள உம்முடைய ரகசியம் ஒண்ணு இருக்கு. நீ சொன்னதை செய்ய போற, எதுவா இருந்தாலும் செய்ய போற. இப்ப புரிஞ்சவங்க கர்த்தரை ஸ்தோத்திரி. ஆனா கர்த்தர் அவனை கொன்னாரா, நரபலி போட வச்சாரா? இல்ல. உடத்துல எதை கேட்டால் தாழ்மையோடு கர்த்தர் செய், கர்த்தர் உன்னை ஆசைப்பா. கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கரங்களை ஸ்தோத்தரிப்போம். 22:7-8 வாசி. அவரை நான் முடிக்கிறேன். அப்போது ஈசாக்கு ஆபிரகாமை நோக்கி என் தகப்பனே என்றான். அதற்கு அவன் என் மகனே இதோ இருக்கிறப்பா. அப்போது அவன் இதோ எல்லாம் இருக்குதுப்பா, பலியிடுவதற்கு ஆட்டுக்குட்டி எங்கன்னு கேட்டான். அப்போ ஒரு வார்த்தை சொன்னான், the spirit of faith, விசுவாசத்தின் ஆவி. உனக்கு எனக்கு விசுவாசத்தின் ஆவி இருந்தாதான் வெற்றி கொள்ள முடியும். பரிசுத்தாவி இருக்கு, 4 அந்நிய பாஷை இருக்கு, விசுவாசத்தின் ஸ்பிரிட் ஆஃப் ஃபெய்த் அது நமக்கு தேவை. இது அங்க கிரியை செய்யுது. கேட்கிறான், கர்த்தர் பார்த்து கொள்வாரப்பா. நீ செத்து போன்னு சொல்லல, ஒன்னதான் பலியிட போறேன்னு சொல்லல, இந்த ராங் வார்த்தை ஒன்னும் பேசல. அப்போது விசுவாச வார்த்தை சொல்றான், என் கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இப்போது உனக்கு பல பிரச்சனையில இருக்கிற, துன்பத்துல இருக்கிற, ஒருவேளை கர்த்தர் அறிந்தும் நீ பக்தியா இருந்தும் இப்போது துன்பத்தின் வழியா கடந்து சென்று இருக்க, ஒரு வார்த்தை சொல்லு, இதன் மத்தியிலே என்னை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. இல்லங்கதை ஸ்தோத்தரிப்போமா. என்னை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, என் பிள்ளைகளை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, என் ஜீவனை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா, என் எதிர்காலத்தை கர்த்தர் பார்த்து கொள்ளுவா. கர்த்தர் பார்த்துக் கொள்வார். எல்லாரும் கதை ஸ்தோத்தரி. 3 காலம், ஒன்று அழைப்பின் காலம், இன்னொன்று ஆசீர்வாத காலத்தில் நல்லா இருந்துக்க. இன்னைக்கு ராத்திரி பேச போற 2 கட்டுமானத்தை பற்றி பேசுவேன். குடும்பத்தின் கட்டுமானம் 1, ஆவிக்குரிய கட்டுமானம் 2. அதை அங்க வச்சு பேசுறேன். எல்லாம் வாங்க, 2ஐயும் கட்டக்கூடிய மற்றவனுக்கு அந்த ஒரு கட்டுமானம் தான் உண்டு. நமக்கு 2 கட்டுமானம் உண்டு. 2ஐயும் கட்டி எழுப்ப வேண்டும். ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்துல ஆண்டைய காரியங்கள் எல்லாவற்றிலும் ஈடுபட்டு இனி ஒரு காலம் கிடைக்காது. நீ சோர்ந்து போகிற காலத்துல செய்ய மாட்ட, சாத்தான் சில நேரம் வித்தியாசப்படுத்தும் போது செய்ய மாட்ட. ஆசீர்வதிக்கப்படுகிற காலத்துல செய்து விடு. 3வது பெருகுகிற காலம், எல்லாரையும் பெருக பண்ணுவார். எல்லாருக்கும் ஒரு பெருகிற காலம் உண்டு. ஆபிரகாமுக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த ஆண்டவர் தேவ பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் பெருகுகிற காலம் வரும்.
அந்த காலத்திலே கர்த்தர் கேட்கிற எல்லாவற்றையும் செய்து கொண்டே இருக்க வேண்டும். அது செய்யப்படுகிற காலம். புரிந்தவள் எல்லாம் கரங்களை தேடி ஸ்தோத்திரி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபிப்போம். Hallelujah. Thank you, Jesus. Praise and worship you, God. Hallelujah. Praise and worship you, God. Hallelujah. Thank you, Jesus. Glory to God. Hallelujah.